உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ்.
கதவை முதல்ல தாப்பா போட்டுவாங்க. வழக்கமா முதல் இரவு போது புருஷன் ரூமுக்குள்ள நுழைஞ்சு கதவை தாப்பால் போடுவான், பொண்டாட்டி ஓடி வந்து காலில் விழுவா. இந்த காலில் விழுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ரைட் யூவா. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டவங்களுக்குலாம் இந்த மாதிரி காலில் வருது தேவையே இல்லைதான். ஒன்று பாத்தியா, we love, we got married. நம்ம காதலுக்கு வில்லன்னே இல்லை பத்தியா. திருஷ்டி பட்டுட போகுது சொல்லாதீங்க. வில்லனுக்கு பதிலா வில்லங்கோ எங்க இருந்தா திடீர்னு முளைக்க போகுது. பிரேமி, இப்ப நான் பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? கம்பளி பூச்சியை பார்த்த மாதிரி அருவருப்பா இருக்கு. ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? தொடாத என்ன. என்னது திடீர்னு கோவம்? உன்னையே கேட்டுப்பார். போ, உன் மறுபக்கத்தை பாரு. மறுபக்கமா? கண்ணாடியில பாரு. மறுபக்கம் அது மண்ணாங்கட்டியாது. எனக்கு ஒரே பக்கம் தான். கண்ணாடியில தெரியுது ரெண்டே பேர் தான், நீயும் நானும் தான். இப்ப பாரு. அதான் பார்த்துட்டு இருக்கேனே. இன்னும் சொல்ல போனா 3 பேர். நீ, நான், கண்ணாடியில் தெரியுற என்னுடைய உருவம். ஃபர்ஸ்ட் நைட் அதுமா என்ன புதிர் போட்டுட்டு இருக்க? பெரிய அதிர்ச்சிக்கு உன்னை தயார்படுத்திக்க. நீயா? யார் நீ? யார் நீயா? அதான் உன்னோட மறுபக்கம். அந்த மறுபக்கத்தோட எதிரொலி. என் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள இவ யார்? இவ யாருன்னு எனக்கு தெரியாது. முதல் அதிர்ச்சியில நீயான்னு உளறிட்டு அப்புறம் யார் நீன்னு மாத்திக்கிட்ட. சோ இவள உனக்கு தெரியாதுன்னு நீ என் காதுல பூசுத்த முடியாது. புல்ஷிட். உன் முதல் காதலி எப்படி உன் முதலிரவு ரூம்குள்ள வந்தான்னு அதிர்ச்சியா இருக்கா? நீ கைவிட்டவளை கட்டில இருக்கே நான் தான் கூட்டு வந்தேன். இதெல்லாம் அபாண்டமான பழி. இவளை நான் லவ் பண்ணவே இல்லை. இவ ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்கா. சென்டர் அவுட். சத்தியமா நீ அவளை லவ் பண்ணவே இல்லையா? சத்தியமா இல்ல. எத்தனையோ பேர் என்ன விரும்புறாங்க, எத்தனையோ பேர் என்ன லவ் பண்றாங்க. எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிட்டு முடியுமா? இல்ல எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இவளோட பழகிருக்கியா இல்லையா? பழகுனது இல்ல, பட் சந்திச்சிருக்கேன். அதுல இருந்து நேல போல என்ன துரத்துறா. ஏய், உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், ஐ டோன்ட் லவ் யூ, ஐ டோன்ட். பிலீவ் மீ பிரேமி, நான் எத்தனை வாட்டி சொல்லியும் கேட்காம ஐ லவ் யூ சொன்னா நான் என்ன பண்றது? இப்ப நான் கிடைக்கல தெரிஞ்சவன நம்ம மேரேஜை டிஸ்ட்ராய் பண்ண வந்திருக்கா கழுத. ஓஹோ, அப்பா அவ பொய் சொல்றாளா? ஆமா பிரேமி. நீ அவளை தொட்டதே இல்லையா? சத்தியமா, இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், நான் அவளை தொட்டதே இல்ல. அப்படியா? உங்ககிட்ட அழுத்து போனோம்னா நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் முட்டாளும் இல்ல, பண்ண தப்ப மறைக்கிற அளவுக்கு நீ புத்திசாலியும் இல்ல. இவளை தொட்டதே இல்லைன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணியே. அப்போ இதெல்லாம் என்ன? கட்டி புடிச்சு அணைச்சு அவன் நெஞ்சில முகத்தை புதைச்சுக்கிட்டு விதவிதமா ஆட்டோமேட்டிக் கேமரால போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி? மந்திரத்துல வரவழைச்சாளா அவ? அவன் எதிர்பார்க்கவே இல்லை, தடுமாறி போயிட்டான். He was totally nonplussed. பதிலே சொல்ல முடியல அவனால. பிரேமி, நான் சொல்றத நம்பு. உன்னை நான் பார்த்ததுக்கு அப்புறம் இவளை நான் சுத்தமா மறந்துட்டேன். அப்ப என்ன விட பெட்டரா வேற யாராவது கிடைச்சா என்ன விட்டுட்டு அவ கழுத்துல தாலி கட்டுவியா? தருத்திரம் பீட மூச்ச பாரு. கழிசட. கழிசட. ஏன் முகத்தோட முகம் சேர்த்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு போட்டோ எடுத்துக்கிட்டியே, அப்ப தோணலையா உனக்கு? அவளை போட்டு மிரட்டினியாமே. நீ எவ்வளவு மிரட்டியும் கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்காளே, அவளோட துணிச்சலை நான் பாராட்டுறேன். கல்யாண மண்டபத்துல எல்லார் முன்னாடி உன் மானத்தை வாங்காம விஷயத்தை ரகசியமா என்கிட்ட மட்டும் சொன்னாலே, அதுக்காகவே அவ கால்ல நீ விழணும். அவளுக்கு பதில் சொல்லிப்போ. என்ன பதில் சொல்றது? ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உனக்கு தாலி கட்டியாச்சு. எஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி. வேணும்னா அவ கேட்கற பணத்தை நான் கொடுத்துறேன். கலாட்டா எதுவும் பண்ணாம இங்கிருந்து போயிட சொல்லு. ஒழிஞ்சு போட்டு சனியா. சரி, ஒழிஞ்சு போட்டோம். அவ வயித்துல வளர்ற குழந்தை என்ன பண்றது இப்போ? அதையும் ஒழிச்சு கட்டிடலாமா இங்கேயே?
வீட அந்த சனியை வேற இன்னும் வயித்துல வச்சிருக்காளவ. ஆமா, உன் பொக்கிஷம் இவ்வளோ பெரிய அயோக்கியன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் கூட எப்படி நான் வாழ முடியும்? வாழ மாட்டேன். வாழாம என்ன பண்ணுவ? திஸ் இஸ் ரெடிகுலஸ். என்னடி பிளாக்மெயிலா பண்ற? எஸ், லிட்ரலி பிளாக்மெயில் தான். இப்பவே கூச்சல் போட்டு ரகளை பண்ணி ஊரை கூட்டுவேன். இவளை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு சந்தி சிரிக்க வைப்பேன். உன் மானத்தை கப்பல் ஏத்துவேன். ஐ ஹவ் நத்திங் டு லூஸ் எக்ஸப்ட் மை தாலி. அதுக்கு நான் எப்போவோ தயாராயிட்டேன். ரெண்டுல ஒன்று பார்த்துடலாமா? நீ ரெடியா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? இப்பவே இந்த இடத்துலயே நீ இவளை மனைவியா ஏத்துக்கணும். 2 மனைவியா? என்ன சொல்ற நீ? சட்டப்படி செல்லுபடியாமா? மனசாட்சி படி செல்லுபடி ஆகும். யூ ஆர் கோயிங் டூ ஃபார். ஐ அம் கமிங் டூ க்ளோஸ் டு த சொல்யூஷன். முதல் இரவு ரூம்குள்ள புரட்சி பண்ண பாக்குறியா? புரட்சின்னு யாரும் பண்றதில்ல, அதுவா வெடிக்கும். அந்த புரட்சி தான் இப்ப வெடிச்சிருக்கு. இப்பவே இவ கழுத்துல நீ தாலி கட்டுற. நான்சென்ஸ். சரித்திரம் படைச்ச பொண்ணா இருக்கணும் பாக்குறியா? நீ தான் சரித்திரம் படிச்ச ஆணா இருக்க போற. ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு அந்த முதலிரவிலேயே இன்னொருத்திக்கு தாலி கட்டுற முதல் ஆண்மகன்ற கிரெடிட் உனக்கு கிடைக்கட்டும். சரி, அவளை நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக தாலி கட்டுன்னு பிடிவாதம் பிடிச்ச என்ன அர்த்தம்? பாதி ராத்திரில எங்க போவேன் தாலிக்கு? எங்கேயும் போக வேண்டாம். இதோ இருக்கே, மங்கள வாத்தியங்கள் முழங்க, மந்திரங்கள் ஒலிக்க, வந்திருந்த அத்தனை பெரியவர்களும் வாழ்த்தி அட்சதை போட்டு பூ போட்டு புனிதப்படுத்தின தாலி கயிறு. இந்த புனித மொத்தத்தையும் நான் அப்படியே அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சரி, அவளை நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக தாலி கட்டுன்னு பிடிவாதம் பிடிச்ச என்ன அர்த்தம்? பாதி ராத்திரில எங்க போவேன் தாலிக்கு? எங்கேயும் போக வேண்டாம். இதோ இருக்கே, மங்கள வாத்தியங்கள் முழங்க, மந்திரங்கள் ஒலிக்க, வந்திருந்த அத்தனை பெரியவர்களும் வாழ்த்தி அட்சதை போட்டு பூ போட்டு புனிதப்படுத்தின தாலி கயிறு. இந்த புனித மொத்தத்தையும் நான் அப்படியே அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நீ என்ன பண்ணுவ? யூ ஆர் ஹாப்பிலி மேரிட். ஐ எம் ஹாப்பிலி டைவர்ஸ்ட். சட்டப்படி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நிதானமா பண்ணிக்கலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா எனக்கு தெரியல. இது நடக்காம நான் விட போறதில்ல. Oh God, Premi, you're demanding all the improbable things. அந்த ரூம் 4 செவுத்துக்குள்ள சத்தியாகிரகம் மாதிரி ரூமை பூட்டி சாவியை என் கையில் வச்சுக்கிட்டேன். ஸோ தட் ஹீ கேனாட் ரன் அவே. 3 மணி நேரத்துக்கு மேலே வாக்குவாதம் நடந்துச்சு. சாம தான பேத தண்டம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான். நான் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. பிரேமி, நீ ஒரு மென்மையான பொண்ணு நினைச்ச. நீ ஒரு பிசாஸ். யூ ஆர் a devil. இருக்கேனே, பரவாயில்ல, பிசாசாவே இருக்கேன். என்னால இன்னொரு பொண்ணுக்கு நல்லது செய்ய முடியும்னா நான் பிசாசாவே இருக்கிறதுல ஆட்சேபணம் இல்லை. Enough is enough. இப்போ நான் என்ன பண்ணுங்கற? என் கழுத்து தாலியை கழட்டி கொடுக்குறேன். அதை அவ கழுத்துல கட்டு. ஒரு முடிச்ச நீ போடு, பாக்கி 2 முடிச்ச நான் போடுறேன். உன் சகோதரியா. Well done. Well done. Very well done.
भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते என்ன சொல்றதுன்னே தெரியலடி உன்னை பார்த்து. பிரேமி, நீ பண்ணிருக்கிற இந்த தியாகம் இருக்கே, இதுக்கு இணையா வேற எந்த தியாகத்தையும் சொல்ல முடியாது. அதுலயும் முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்கு நீ செஞ்சது வரலாறுலயே இல்லாத ஒரு மகத்தான சேவை. பிரேமி, யூ ஆர் கிரேட். நீ எங்கேயோ போயிட்ட. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. மிஸ்டர் மாணிக்கம் பிள்ளை, ஐயோ, உங்க சர்டிபிகேட் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஆமா, திருமணங்கிற இன்ஸ்டிடியூஷன் மேல எனக்கு வெறுப்பு இல்லை. ஆனா திருமணங்கிறது நிச்சயமா இந்த ஜென்மத்துல எனக்கு இல்லை. இந்த பழைய கதை எல்லாத்தையும் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டுமே சொல்ல விருப்பப்படல. ஆனா உங்களுக்கு தெரியட்டுமேன்னு சொன்னேன். நிச்சயமா இந்த சிங்கப்பூர் பெரிய மனுஷனுக்காக இல்லை. பாரு சாமி, பிரேமி, நீ ஒரு விஷயத்த நன்னா தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்டேருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக பிரமாதமான டிராமா பிளே பண்ணியிருக்கார். நானே ஷாக் ஆகிட்டேங்க. சும்மா உன்னை உசுப்பி விட்டா நீ ஏதாவது உண்மையை சொல்லிடுவேன்ட்டு உனக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்குன்னு அடிச்சு விட்டேன். டூப்பு பார்த்தா நிஜமாவே இருக்கு. நான் என்ன பண்றது சொல்லு. என்னை மன்னிச்சிரு தாயே. ஏன் ஜாதகமே அப்படி. ஏன்னா நான் ஏதாவது நல்லது செய்ய போய் இப்படி வம்பல மாட்டிக்குவேன். மன்னிச்சிரு ப்ளீஸ். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பா பேசியிருந்தா நீ மன்னிச்சிரு தாயே. ப்ளீஸ் மாமா. ப்ளீஸ்மா. சரி 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 சரி. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கே புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பொண்ணு நீ. அப்புறம் ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? உன் கேஸில் யூ ஸ்டில் ரீடைன் ஆல் தி குவாலிட்டிஸ் ஆஃப் எ பிரைட். பேசாம பழசெல்லாம் மூட்டை கட்டி மாமா, லெட்ஸ் க்ளோஸ் திஸ் மேட்டர் ஒன்ஸ் ஃபார் ஆல். மறுபடியும் இந்த கல்யாணம் காட்சி இதெல்லாம் என்னால் நினைச்சு பார்க்க முடியாது. Nida